ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதால் உலகளவில் கச்சா எண்ணெய், எரிவாயு சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுகிறது. போர் தொடங்கி 10 நாட்களுக்கு பிறகு இந்தியாவில் அதன் தாக்கம் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. தமிழகம், கர்நாடகாவில் வணிக கேஸ் சிலிண்டர் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. வீட்டு பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரும் இன்னும் சில நாட்களே விநியோகம் செய்யும் அளவுக்கு இருப்பு உள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல இடங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் மின் அடுப்புகளுக்கு டிமாண்ட் அதிகரித்துள்ளது. கடந்த சில வாரங்களாக அதற்கான ஆர்டர் குவிந்து வருகிறது என்கிறார் கோவையைச் சேர்ந்த மின் அடுப்பு தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வரும் தீபா. Mrs. Deepa Mohanங்க, Managing Director of Lakshmi Food Machineries that is located in Navaram-Palayam, Coimbatore. நாங்கள் வந்து all kind of kitchen equipments, fabrications and also food processing machineries பண்ணிட்டு இருக்கோங்க. ஈரான் போரால் பார்த்தீங்கன்னா இறக்குமதி ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில், அலுமினியம், காப்பர் இதோட ரேட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது என்னென்னா வாலட்டைலாக வந்து இது இன்க்ரீஸ் ஆனதுனால கமர்ஷியல் கிச்சன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த டைமில். அக்கார்டிங் டு த மார்க்கெட் சர்வேங்க எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் படியும். ஸோ இப்போ வந்து எல்லாரும் எலக்ட்ரிக்கலும் இண்டக்ஷனும் வச்சுருக்கிறவங்க இதில் வந்து சஸ்டெயின் ஆவாங்க. இல்லாதவங்க மேஜர் செட்பேக்காக இருக்கும் அவங்களுக்கு இந்த ஒரு வார்னால். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கு போகலாம் பேசிக்கலாக, அதுக்கப்புறம் இண்டக்ஷனுக்கு போகலாங்க. அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ இண்டக்ஷன்ஸ் பிக் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கோல்டன் எரா ஃபார் த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மேஜர் டிரான்சிஷன்ஸ் வந்து இப்போ தான் நடக்க ஆரம்பிக்குது டியூ டு த வார். எப்படி வந்து உங்களுக்கு கோவிட் டைமில் ஒரு அனதர் சேல்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துச்சோ, இந்த வார் டைமில் வந்து டெக்னாலஜியை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து எக்யூப்மெண்ட் சைடில் எங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கிறது வந்து எப்படி அவங்க இதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது இருக்குது. பட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பவர் சேவிங்காக இருக்கும், ரெண்டாவது மோஸ்ட்லி சஸ்டைனபிளாக இருக்கும். இன்னொன்று ஐஓடி எல்லாம் வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு இண்டக்ஷன்ஸ்லேயும் சரி, எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ்லேயும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த இண்டக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ். ஹோட்டல்ஸில் வந்து மின் அடுப்புனால என்னென்ன பயன்கள், என்ன யூசஸ்? இல்லை யூசஸ் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக சேவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பவர் எனர்ஜி வந்து உங்களுக்கு சேவ் பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்ஷன்ஸ்லேயும் எலக்ட்ரிசிட்டிலையும். அதில் லாஸ் வந்து கேஸில் வந்து நிறையா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். வாட்டர் பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸில். எந்த ஸ்கேல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃப்ரம் த ஸ்மால் ஸ்கேல் டு மைக்ரோ ஸ்கேல்லேருந்து மீடியம் ஸ்கேல்லேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலுமே இதை அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இண்டக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் 2 கிலோவாட்லேருந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் பர்னர்ஸ் கிடைக்குது. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃப்ரையர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டீமர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் காலையில் இட்லி பண்ணணுமா, ஈவினிங் வந்து சப்பாத்தி பண்ணணுமா, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ண முடியும் இண்டக்ஷன்ஸையும் எலக்ட்ரிக்கலையும் வச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸாக எலக்ட்ரிக்கலோட ஆர்டரும் இண்டக்ஷனோட ஆர்டரும் எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. எவ்வளோ ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு எங்களால் வந்து கம்யூனிகேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கேஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கலும் இண்டக்ஷனுக்கும் என்ன வேரியேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ யூசேஜ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய மேஜர் ஷிஃப்ட்ஸ் எதுவும் இருக்காது. அதில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அவங்க எப்படி வந்து கேஸ் பற்ற வச்சு யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இது இண்டக்ஷன்ஸ், இது வந்து ஒரு ஸ்விட்சில் இருக்கும். நம்ம வந்து இனிஷியலாக ரெஃப்ரிஜரேட்டரும் வாஷிங் மிஷினும் யூஸ் பண்ணும்போது நம்ம பயப்பட்டோம், அதே பயம்தான் இருக்கும். பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், உங்களுக்கு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே கேஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். பர்னர்ஸ் நீங்கள் செக் பண்ணணும், கண்டினியூஸாக நீங்கள் வந்து கேஸ் லைனோட லீக்கேஜஸ் செக் பண்ணணும். பீரியாடிக்கல் சர்வீசஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ இதுக்கும் சர்வீசஸ் வேணுமான்னு இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் இது வந்து ஃப்ளாட் சர்வீஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து வியரபிள் டியரபிள் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. ப்ராடக்ட் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேபிள் டாப் இண்டக்ஷன் ஸ்டவ், அதில் வந்து ஃப்ளாட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்லேயே சிங்கிள் ஃப்ளாட்டு, டபுள் ஃப்ளாட்டு, உங்களுக்கு வந்து சைனீஸ் இருக்குது, அதுலேயே சைனீஸ் ஓக் இருக்குது, அப்புறம் ஃப்ரையிங் பேன்ஸ் இருக்குது, சைனீஸ் ஃப்ரையிங் பேன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரையர்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ஃப்ரையர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டேபிள் ஃபுட்டான ரைஸ் அண்ட் இட்லிஸ் அது வந்து ஒரே ஸ்டீமரில் நம்மளால் பண்ணிக்க முடியும். தால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பல்க் குக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹையர் ப்ரொடக்ஷன் போகும்போது அபவ் 100 to 200 kgs to 500 kgs ஆஃப் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பல்க் குக்கர்ஸுமே நம்மளால் கொடுக்க முடியும். எலக்ட்ரிக்கல்லையும் கொடுக்கலாம், இண்டக்ஷன்லேயும் கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமரோட நீடை பொறுத்து. அதான் நான் சொன்ன மாதிரி மைக்ரோ ஸ்கேல் ஆஃப் என்டர்பிரைசஸ்லேருந்து அவங்க வந்து டர்ன் ஓவர்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருந்தாலும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிச்சன்ஸ் வச்சுருந்தாலும் நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும் அவங்களுக்காக.